அதே வேளையில எடப்பாடி பழனிசாமி பயந்து வந்தது இதே ரவீந்திரன் துரைசாமிக்கு தான். அண்ணாமலை அதை எடுத்ததுனால தான் பயந்தார். ரவீந்திரன் துரைசாமி மோடி கிட்ட செல்வாக்கு உள்ளவன். ரவீந்திரன் துரைசாமி கருத்தை மோடி ஏற்றுக்குவார். அது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் அண்ணாமலைங்கிற ஃபோர்ஸ் தமிழக பாஜக வந்து சீமான முன்னிறுத்தும் போது எடப்பாடி பழனிசாமி ரேட்டில்ட் ஆயிட்டாரு, இதாயிட்டாரு. இதை வந்து சவுக்கு சங்கர் மறுக்கலாம், ரங்கராஜ் பாண்டே மறுக்கலாம், கோலாகல சீனிவாசர் மறுக்கலாம், இது நேர பேர் ஜேபிசி ஸ்ரீராமர் மதிக்கலாம். ஆனால் எடப்பாடி மனசுக்கு தெரியும் ரவீந்திரன் துரைசாமி மிரட்டிட்டான்னு, மரல வச்சுட்டான்னு தெரியும். அதனாலதான் அவர் பிஜேபி கிட்ட வந்தார். பிஎம்ஓவே எங்க சோர்சஸ் வந்து எங்க ஆட்கள் வந்து நீங்க அடிச்ச அடியிலையும் அதான் உள்ள வந்துட்டாரு, 20% உள்ள வந்துட்டாரு. நமக்கு ஆப்ஷன் தான் சீமான், பிரியாரிட்டி 20% எடப்பாடி தான். பிரியாரிட்டி எடப்பாடி தாங்கிறத மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல 20% பெருசு எட்டை விட அவங்க அதை சொல்றாங்க. மீண்டும் இந்த 20% பின்வாங்கிச்சுன்னா 8-18 ப்ரொஜெக்ட் பண்ணிச்சுன்னா தெக்க மேக்க சிட்டி எடப்பாடி காலி.